நம்ம இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்க்கலாம். 90க்கு 90 அப்படின்ற அடிப்படையில் எந்தெந்த ஹரியானாலையும் சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீரிலும் சரி, எத்தனை இடங்களில் எந்தெந்த கட்சிகள் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஹரியானாவை பொறுத்தவரையிலுமே 48 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி 36 இடங்களில் மட்டுமே முன்னணி நிலவரங்களில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 90 சட்டமன்ற தொகுதிகள், இதில் 90க்கு 90மான அந்த முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 48 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முன்னணியில் இருக்கிறது அப்படின்றத தேர்தல் ஆணைய தகவல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களில் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கக்கூடிய பிடிபி, மெஹபூபா முக்தி தலைமையிலான கட்சி குறைந்த அளவிலான இடங்கள் 5 இடங்களில் மட்டுமே முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகம் போட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதர்ஸ் என்ற பிரிவில் மற்ற வேட்பாளர்கள் 10 இடங்களில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் முன்னணி நிலவரத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரையிலுமே பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது அப்படின்றத தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. ஹரியானா பெரும் எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. ஆனால் பெரும்பான்மை சற்று குறைந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த எதிர்பார்ப்பும் குறைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்கள், பெரும்பான்மைக்கு 46 தேவை என்ற நிலையில் 48 கூடுதலாக 2 இடங்கள் பாஜக வசம் இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியிடம் 36 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. காங்கிரசிடம் 36 இடங்கள் மட்டுமே முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு 2019 தேர்தலில் ஆதரவுகள் வழங்கி ஆட்சி அமைப்பதற்கு உதவி புரிந்த ஜனநாயக ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலுமே 0 என்ற அளவீட்டில் அவங்க முன்னணி நிலவரத்தில் இருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவங்க முன்னணியில் இல்லை. ஆனால் 2019 தேர்தலில் 10 இடங்களில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்றிருந்தார்கள். ஆனால் சமீபத்தில் பாஜகவிற்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தலில் ஜனநாயக ஜனதா பார்ட்டி 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த நிலையில் ஒரு இடத்தில் கூட முன்னணி நிலவரத்தில் இல்லை அப்படின்றத தற்போதைய செய்திகளாக நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெற்றி தோல்வி என்று அறிவிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்கப்படக்கூடிய தகவல் முன்னணி நிலவரத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான முன்னணி நிலவரத்தை நம்ம பார்க்க முடிகிறது.